ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகு சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கணும், தக்காளி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சோம்பு எல்லாம் மட்டும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போய் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு காமிக்கிறேன். குழம்புக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி, மிளகாத்தூள், தேங்காய் பால் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கணும். இப்போ அதில் போட்டாச்சு. நாட்டு மீன் குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றி வைங்க. இல்லை நாங்கள் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். சூப்பராக இருக்கும். இன்னும் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மீன்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே மீன் பொரிச்சுட்ருக்கோம். சூப்பராக நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாம் சூப்பராக பொரிச்சாச்சு. இப்போ எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு என்னென்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட சாதம், தேங்காய் பால் ஊற்றி நாட்டு மீன் குழம்பு, ரசம், மீன் பொரிச்சது. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ். எங்கள் அம்மா சாப்பாடு போட்டுட்ருக்காங்க.